1 யோவான். கலாத்தியிலிருந்து நான் 1 யோவானுக்கு செல்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்புகளை மறக்க வேண்டாம். தொடர்புகளை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சப்டைட்டில்ஸ் சில நேரம் நான் சில பகுதிகளிலிருந்து ஆரம்பிப்பேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 எல்லாருமே வாசிக்க போகிறோம். 1 யோவான் 3:1 12வது வசனங்கள் வரை முதலாவது வாசிக்கலாம். 1 John chapter 3 verses from 1 to 12. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வாசிக்கலாமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளை, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஹல்லேலூயா, ஆமென். சரி, கடந்த வாரம் எதை பார்த்து முடித்திருந்தேன்? எந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதை சொல்ல யாராவது ஆயத்தமா? விரைவாக. சுதந்திரத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, வார்த்தை சுயாதீனத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு விரைவாக பதில்களை எதிர்பார்க்கிறேன். Ecclesiastes 10:1. To know, is it from that chapter? Give me the connection, please. Ecclesiastes 10:1. Exactly. So tell me the connection now. Yes, ma? Yes. Darkness will control our lives. Correct. Yes. Exactly. You can't say that I've got so many great qualities, but what about this small weakness? Is it okay to have a small weakness alongside with your greatness? No. நன்றாய் கவனிங்கள். 10 குணங்கள் சிறப்பாய் இருந்து கணம் பெற்ற வாழ்க்கையே இருந்தாலும் மதிப்புக்குரிய வாழ்க்கையே இருந்தாலும் ஆண்டவர் சொன்னா சொற்ப மதியினம் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே செய்யும் என்பதற்கு உதாரணம் பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணுமாம். அப்படி என்றால் கவனிங்கள், எவ்வளவு சிறப்பான வாசனையுள்ள தைலமே ஆனாலும் செத்த ஈக்கள் என்று வரும்பொழுது அதோடு இணைக்கப்படக்கூடாத காரியங்கள். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? பரிமள தைலம் என்பது காக்கப்பட வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் சில நேரம் அடித்தோ கடிந்தோ திருத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை கனத்துக்குரிய வாழ்க்கையை இருக்கிறபடினால் பேசுகிறார். ஆமென். நீங்கள் நன்றாய் கவனிங்கள். ஏன் தேவன் எல்லாரிடத்திலும் பேசுகிறாரா, எல்லாரையும் கடிந்து கொள்ளுகிறாரா, எல்லாரையும் சீர்திருத்துகிறாரா என்று கேட்பீர்கள் என்றால்
திருத்த விரும்புகிறார். ஆனால் இடம் கொடுக்க விரும்புகிறவர்கள் மாத்திரமே இந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று கனத்தை பெற்று தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட ஒரு விசேஷத்தை பெற்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இது தேவனால் வருகிற கனம், தேவனால் வருகிற பிரித்தெடுப்பு. அதனாலேயே இவர்கள் தங்களை காக்கும்படி அல்லது கனத்துக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஆண்டவருடைய உபதேசத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்க வேண்டும்? ஏன் தேவன் என்னை மாத்திரம் சீர்திருத்த வேண்டும் என்று நாம் கேள்விகளை கேட்காமல் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு இடம் கொடுக்க விரும்புகிறவர்களை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் தான் தேவன் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் சிட்சிப்பார், தேவன் பேசுவார், தேவன் கடிந்து கொள்ளுவார், தேவன் மாற்ற விரும்புவார். இன்னொன்றும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கனி கொடுக்கிற கிளை தான் சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் சுத்திகரிப்பின் சத்தியத்தில் இருக்கிறோம். அதனால் நான் சொல்ல விரும்புகிற காரியம், கனி கொடுக்கிற கிளை அல்லது கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்படி என்றால் வசனம் வருகிற இடம் எது என்று கேட்பீர்கள். ஏற்கனவே வசனத்தினாலே கிரியைக்கு இடம் கொடுத்து கனியை கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து சுத்திகரிப்பை என்ன செய்வார்? செய்ய ஆரம்பிப்பார். அதனால் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் தேவன் என்னை மாத்திரம் கடிந்து கொள்ளுகிறார்? என்னை மாத்திரம் ஏன் சீர்திருத்துகிறார்? எனக்கு மாத்திரம் ஏன் உபத்திரவங்கள்? என்னை மாத்திரம் ஏன் கண்காணிக்கிறார்கள்? ஏன் என் தாய் என் தகப்பன் என்னை மாத்திரம் இப்படி சொல்ல வேண்டும்? இல்லை என்றால் என் அதிகாரிகள் ஏன் என்னை மாத்திரம் இப்படி கடிந்து கொள்ள வேண்டும் என்று சோர்ந்து போன நிலைமையில் கேள்விகளோடு சந்தேகத்தோடு யாராவது இங்கே உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் தேவனால் சிட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். நீங்கள் தேவனால் சிட்சிக்கப்படவில்லை என்றால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இருக்கிற இடத்தில் சிட்சை உண்டு. அன்பும் சிட்சையும் இணைந்து வருவதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய வழி நடத்துதல். அதனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்கள் என்றால் சிட்சிக்காமல் வளர்க்கவே முடியாது, வளர்க்க கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபத்தையோ எரிச்சலையோ நம்முடைய சுய காரியங்களை வைத்தோ நாம் பிள்ளைகளை சிட்சிப்பதை வேதம் பேசவில்லை. அன்பு இருக்கும் என்றால் சிட்சிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உண்மையிலே பிள்ளைகளை நேசிப்பீர்கள் என்றால் சிட்சிக்காமல் நேசத்தை காட்டுவது தவறான நேசம். அது நேசத்திற்குரிய அடையாளம் இல்லை. அதனால்தான் தேவன் நேசிக்கிறவர்களை தேவனே சிட்சிக்கிறார். இது ஒரு ஸ்லைட் டீவியேஷன். ஆனால் இன்று பார்க்கிற சத்தியம் வேறு ஏதாவது கடந்த வாரத்தில் புரிந்து கொண்டீர்களா? நான் இதுவரை சொல்லி தந்தது விரைவாக. சிறந்ததை அறிய சிறந்தவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். சரியாய் சொன்னீங்க. இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். வேற ஏதாவது பேசுங்களேன் அதோடு தொடர்பு. Exactly. Don't make decisions when you are confused. God doesn't speak to you in your confusions. கரெக்டா? தேவன் ஒரு நாள் நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது பேசவும் மாட்டார், குழப்பமாகவும் பேச மாட்டார். தெளிவாய் பேசுவார். நம்முடைய தெளிவில் தான் பேசுவார். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதைரியப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. வேற ஏதாவது தொடர்புகளோடு பேசுங்க. இதை நீங்கள் போன வாரம் நிறைய கேட்டீர்கள். 1.5 மணி நேரம். எனக்கு தொடர்பு அவசியம் ஐயா. நீங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. Galatians 5 exactly. It's about the self control. It's about the fruit of the spirit. செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி பேசினோம். என்ன கற்றுக்கொண்டீர்கள் யாராவது இந்த பகுதியில் இருந்து? What do you mean by self control? உங்களுக்கு ஆங்கிலத்திலும் பேசினால்தான் புரியும் என்பதற்காக சில நேரம் பேசிக்கொள்கிறேன், அவ்வளவுதான். தமிழ் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். சரியம்மா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் திறந்து கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய வரைமுறைகள், நம்முடைய வாழ்க்கையை சுற்றியான வேலிகளை குறித்ததான கோட்பாடுகளை நாம் முதலாவது அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் யாரிடத்திலும் போய் இதுவரை தான் இதற்கு மேல் இல்லை என்று சொல்லித்தரவே முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? எந்த உறவை குறித்தோ முடிவுகளை குறித்தோ உங்களுடைய வீட்டிலாகட்டும், வேலைக்கு செல்கிற இடங்களிலாகட்டும், படிக்கிற இடங்களிலாகட்டும், பழக்க வழக்கங்களிலாகட்டும், உங்களுடைய தெரு வீதிகளிலே இருக்கிற நட்புகளாகட்டும், இதுவரை தான் இதற்கு மேல் இல்லை என்பதை யாருமே சொல்லித்தர முடியாது. எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? இதுதான் வரைமுறை, இதுதான் வேலி, இதுதான் என்னுடைய பவுண்டரி என்பதை எப்படி கற்றுக்கொள்வீர்கள்?
எக்ஸாக்ட்லி. சிறந்ததை அறிய வேண்டும் என்றால் சிறந்தவரிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே. நீங்கள் பேசுங்க அம்மா, நீங்கள்லாம் ஐயா, நீங்கள்லாம் முடிவுகளில் இருக்கிறீர்கள், ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். எப்படி யதார்த்தமாக, அதாவது பிராக்டிக்கலாக வேதத்தை படிப்பதற்காகத்தான் கேள்விகளை கேட்கிறேன். எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் உங்கள் வேலிகளை? இதுதான் என் வரைமுறை, இதை தாண்டி நான் செல்லக்கூடாது என்பதை நான் எப்படி அறிவேன் எந்த சூழ்நிலையிலும்? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? நீங்கள் பதில் சொல்லலாம். How do you know your boundaries? How do you know this is right and wrong? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்வது எதுவுமே தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, கற்றுக்கொள்கிறோம். அவ்வளவு பெருமை இருந்தாலும் வாய் திறக்கவும் வேண்டாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆசாரியர்கள் போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சரியம்மா. ஆனால் நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? இது ஒரு வழி, போதகர்கள் மூலமாய் வரும் நிச்சயமான சரியான சத்தியம். யாரம்மா அது? சந்தோஷம். அன்பு கூற போகிறோம் இனிமேல் தான். அந்த பகுதிக்குள் வந்திருக்கிறோம். நான் கேட்பது, கடந்த வாரத்தில் சில காரியங்களை நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள், தொடர்புகளை புரிந்து கொண்டு தொடர்ந்து செல்லலாம். எப்படி உங்கள் வேலிகளை அறிவீர்கள்? அல்லது இதுதான் வரைமுறை, இதை தாண்டி நான் செல்லக்கூடாது என்பது எனக்கு எப்படி தெரிய வரும்? How do you know your line of demarcation? சத்தியத்தின் மூலமாய் தெரிய வரும். வேறு ஏதாவது பதில்கள் உண்டா? கர்த்தருடைய வார்த்தை, சத்தியமும் வார்த்தையும் உண்டா அம்மா? நீங்கள் தனியை பேசுவதாக நினைத்துக் கொள்கிறீர்களோ? சரியாய் சொன்னார்கள். இயேசுவே சொல்லிவிட்டார். சரி, வேறு வேறு பதில்கள் சொல்ல. சத்தியத்தை தாண்டி வேறு பதில்கள் உண்டா என்று கேட்டேன். சத்தியம் இல்லாமல் வேறு வகையிலும் தெரிந்து கொள்ளலாமா, முடியுமா? சொல்லுங்கள். கல்ச்சர் டிஃபைன்ஸ் இட். லாஸ்ட் வீக் வந்திருந்தீங்கன்னா சில்வியா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அவங்க சரியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள், ஏனென்றால் கடந்த வாரம் அவர்கள் இல்லை. கல்ச்சர் டிஃபைன்ஸ் இட். ஐ வாண்ட் யுவர் ஆன்சர். Does culture teach us everything good? நீங்க சொல்லுங்க. கலாச்சாரம் குறிக்கிறது என்ற வார்த்தையை சகோதரி சொன்னார்கள். சரியான சிந்தனை. நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. கடந்த வாரம் சிலர் அப்படித்தான் சொன்னீர்கள். நல்ல நண்பர்கள் சொல்லித் தருவார்கள், நம்மை விட படித்தவர்கள் சொல்லித் தருவார்கள். இதற்கு ஏதாகிலும் உதாரணம் உண்டா வேதத்தில்? நானே சொல்லி காட்டின ஒரு உதாரணம் உண்டா? அதனால தான் உங்களை நான் உறுதியாக கேட்கிறேன். சரியை சொன்னீங்களா? அது ஒரு உதாரணம். மனுஷன் யாருமே நீதிமான் இல்லை. விழுந்து போனவர்களிடத்தில் நிற்கக்கூடிய காரியத்தை கற்றுக்கொள்ளவே சிம்பிள் தியரி இல்லைங்களா? விழுந்து போன மனுஷனிடத்தில் நிற்கக்கூடிய காரியத்தை கேட்டு அறியவே முடியாது. சரி, வேறு இன்னொரு முக்கியமான பதிலை எதிர்பார்க்கிறேன். ஏன் ஆண்டவருடைய சத்தியம்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை என்றால் அதுதான் படி, அதுதான் அளவு என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய வரைமுறைகளை அறிவதற்கு, உங்கள் வாழ்க்கையின் கோட்பாடுகளை அறிவதற்கு. திரும்பவும் இணைத்து பேசுகிறேன். அதேதான் ஐயா சொன்ன வார்த்தை. தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று இயேசுவை சுட்டி காட்டினார். ஏனென்றால் நல்ல போதகரை என்று அழைத்ததற்கு அவர் சொன்ன காரியம், நீ நல்ல என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அறிய வேண்டும் என்றால் தேவனை அன்றி நன்மையை ஒரு காலம் நீ அறியவே முடியாது. அப்படி என்றால் நல்லதை அறிய வேண்டும் என்றால் நல்லவரிடத்திலிருந்து தான் அறிய வேண்டும். சரியானதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரியை அறிந்தவரிடத்தில் தான் சென்று படித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவர் சரியும் தவறுமானவர் அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் சத்தியமும் பொய்யுமானவர் அல்ல. அவர் பரிசுத்தமும் பாவமும் ஆனவர் அல்ல என்று படிக்கிற சப்ஜெக்ட் அதுதான். இரண்டும் கலந்தவர் தேவன் அல்ல. என்னை பாருங்கள், யாருக்காவது குழப்பம் இதில் இருக்கும் என்றால் தேவனுடைய சத்தியம் ஒன்றே நம்மை விடுதலை செய்யும் என்று வருகிறதுக்கு காரணம், சத்தியத்தை அறிந்தால் தான் விடுதலை. சத்தியத்தை அறிகிற அறிவு தான் விடுதலை செய்யுமே தவிர சத்தியம் விடுதலை செய்யாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இந்த வேதம் நம்முடைய வீட்டிலே இருக்கலாம், பலவித கலர்ல பலவித வெர்ஷன்ஸ்ல நீங்கள் வாங்கி வைத்திருக்கலாம், அது விடுதலை செய்யாது. என்னை கவனியுங்கள், இதை வாங்கி தலையணை கீழ் வைப்பதினால் தலை சரியாகாது. கேட்டீர்களா? இதை நாம் வைத்து படுப்பதினால் நித்திரை வராது, கெட்ட கனவு போகாது. ஏனென்றால் தலைக்குள் கிரியை செய்ய
கீழே வைக்கிற புத்தகம் உதவாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எங்கே இருக்கிறது என்று யாருக்காவது தெரிய வேண்டும். ஹோசியா 4:6, ஓசியாவிலே 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் சாத்தானினால் சங்காரமாகிறார்கள் என்று தேவன் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பாருங்கள், பிறகாக குறித்துக் கொள்ளலாம். பலமுறை சொல்லுகிற அதே வசனங்கள் 80 உங்களிடத்தில் இப்படி பேசுகிறேன். என் ஜனங்கள் சாத்தானால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவில்லை தேவன். என் ஜனங்கள் பொருளாதார வசதி இல்லாததினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவே இல்லை. என் ஜனங்கள் பில்லி சூனியத்தினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவில்லை. என் ஜனங்கள் சரியான வேலை இல்லாததினால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்ருவை ஒரு நாளும் தேவன் பெரிய ஆளாக வேதத்தில் பேசவே இல்லை. பாவத்தை பெரிய பிரச்சனையாக பேசவும் இல்லை. பாருங்கள், என் ஜனங்கள் பாவத்தினால் சங்காரமாகிறார்கள் என்றும் சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த புத்தகம் கையில் இருப்பதினால் நாம் நன்றாய் இருக்கிறோம் என்ற அர்த்தமே இல்லை. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் வீட்டில் 1000 பைபிள்ஸ் வைத்திருக்கலாம். உங்கள் வேதத்தை நீங்கள் உங்களுடைய கையில் வைத்திருக்கலாம், பையில் வைத்திருக்கலாம். That's not going to make any difference. இது எப்படி என்றால், வீட்டிலே சோப்பை வாங்கி கவரை பிரிக்காமலேயே பார்த்து கொண்டிருப்பதன் அர்த்தத்தை போன்றது. சோப்பு நல்லது, சுத்திகரிக்கும், மனமுண்டாக்கும், உபயோகப்படுத்தினால் நன்றாயிருப்போம் என்ற அறிவை கேட்டும், பலமுறை திரும்ப திரும்ப கேட்டும், கவரை பிரிக்காமலேயே சோப்பை வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அதை போன்றது தான் வேதத்தை நாம் திறக்காமல் வைத்திருப்பதும். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? இப்போ நான் சொன்னேன் வரைமுறைகளை பற்றி, நான் இன்னும் உள்ளே நுழையவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான், இதற்கு மேல் இல்லை என்ற வார்த்தையை யாருமே சொல்லித்தர முடியாது, பெற்றெடுத்த தாய் தாப்பன் கூட. என் பிள்ளையே இந்த அளவுக்கு பழகிக்கொள், இதற்கு மேல் பழகாதே, இவ்வளவு தூரம் போகலாம், அதற்கு மேல் போகக்கூடாது, இப்படி உடை அணியலாம், இதற்கு மேல் உடை அணியக்கூடாது, இப்படியாக மேக்கப் போட்டுக்கொள்ளலாம், இதற்கு மேல் மேக்கப் இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே பிரசங்கத்தில் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எப்படி அறிகிறேன்? நீங்கள் சொன்னது போல என்னை விட படித்தவர்களிடத்திலோ, கலாச்சாரத்தின் மூலமாகவோ, அல்லது என்னை விட அனுபவஸ்தர்களாக இருப்பதினாலோ, நல்லவர்கள் என்று நான் சொல்லுகிறவர்களிடத்தில் போவதினாலோ நான் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாகி என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றால், மகிமை இழந்த ஒருவரிடத்தில் போய் மகிமையை நாம் அறிய முடியாது. ஏனென்றால் நானும் மகிமையற்றாள், நான் போய் சந்திக்கிற ஆளும் மகிமையற்றாள். எத்தனை புரிந்து கொள்கிறீர்கள்? மகிமை இல்லாதவர்களுக்குள் மகிமையை தேடக்கூடாது. காதுகள் திறந்திருக்கிறது என்று நம்புகிறேன். உங்களுக்கு கவனம் சிதறம் என்றால் முன்பாக வந்து விடுங்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? மகிமை இழந்தவர்களுக்குள் மகிமையை தேடாதிருங்கள். If you want to know business, you go to your God. நேற்று ஒரு சகோதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஐயோ, வல்லமையான காரியங்கள் நம்ம அனுபவித்தால் மட்டும்தான் இது புரியும். She is a cancer survivor. Esophagus cancer வந்தவர்கள், தொண்டை பகுதியில் புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்ட சகோதரி. அவர்கள் பேசுகிற டெர்மினாலஜிஸ், டயக்னோசிஸ், all the treatments, only she can talk. ஏன்னா எனக்கு திருப்பி சொல்ல வரவில்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் இடைப்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் என்பது புற்றுநோயிலிருந்து கிடைத்த சுகம் அல்ல, ஆண்டவர் பேசின விதம். எனக்கு ஆச்சரியம், இப்படியும் பேசுவாரா தேவன்? சத்தியத்தில் இருந்துதான், வேற எங்கேயும் இருந்து இல்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். சத்தியத்தில் இருந்துதான். ஒவ்வொரு டயக்னோசிஸ்லும் டாக்டர்ஸ் பெரிய சிறந்த நிபுணர்கள் என்றால் உலகத்திலேயே 4 பேரில் ஒருவர் சிகிச்சை செய்திருக்கிறார். அந்த ஒருவரும் செய்ய முடியாததை ஜப்பானில் இருந்து வந்த ஒரு டாக்டர் செய்ய முடிந்து, எப்படி ஆபரேஷனில் வெற்றி கிடைத்தது என்பதற்கு அவர்கள் சொன்ன காரியம் தேவனால் வந்த வார்த்தைகள். அவர்கள் சில கோடிட்டு காட்டின வார்த்தைகளை நான் படித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவரை, நீர் இப்படியும் பேச முடியுமா? கேட்டால் கிடைக்கும், அவ்வளவுதான். தேவன் எதற்குமே பதிலை இங்கே தான் வைத்திருக்கிறார். சிறந்த நிபுணர்கள் உதவ முடியாது.
ஏனென்றால் மருத்துவத்தின்படி அந்த மகள் இன்று உயிரோடு இருந்திருக்க முடியாது. உயிரோடு இருந்திருந்தாலும் பேச முடியாது. பேச முடிந்திருந்தாலும் சரியாய் சாப்பிட முடிந்திருக்க முடியாது. எவ்வளவோ சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் சத்தியம் வெளிப்பட்ட பொழுது சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாயிற்று. இதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்க சொல்வதை கவனிங்கள். மருத்துவர் முற்றுப்புள்ளி வைத்ததை தாண்டி ஒருவர் பேச முடியுமா? இதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்வதை மாத்திரம்தான் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் இப்படியும் அப்படியுமாக நம்புவது விசுவாசம் அல்ல. என்னை கவனிங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட, உங்களை மிகவும் நேசிக்கிறவர்கள் கூட வித்தியாசமாக பேசுவார்கள். ஆனால் தேவன் பேசுவது எது, அவர்கள் பேசுவது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வேண்டும். வார்த்தை வேண்டும். வார்த்தை உள்ளபடியே வரவில்லை என்றால் நமக்கு விளக்கம் தெரியாதுங்க. அதனால்தான் கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தரும் பேசினார், அவரும் பேசினார் என்று எதுவுமே இல்லை. அவர் பேசுவது ஒன்றுதான் சத்தியம். ஆமென். நான் சொல்வதை கவனிங்கள். இதையெல்லாம் நான் சாட்சியாக ஒரு நாள் பகிர்ந்து கொள்ள சொல்லும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்று நான் இதை திசை திருப்ப விரும்பவில்லை. நீங்களும் நானும் அறிய நான் சொல்லுகிற காரியம், வரைமுறைகளை, கோட்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய இருதயத்தில் அறிய வேண்டும் என்றால் வசனத்தோடு இணைப்பு உண்டாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெறும் வார்த்தைகளை என்று கேட்க வருகிற இடத்தில் வரவில்லை. நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அதனால்தான் உள்ளபடியே அறிய வேண்டும் என்றால் உங்கள் வேதத்துடன் உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். ஆமென். God can talk to anyone. சத்தியத்தை கவனிங்க. யாரிடத்தில் வேண்டுமானால் தேவன் பேசுகிறார். நீங்க கேட்டால் போதும். சொல்லுகிற வார்த்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஒரு தலை சிறந்த மருத்துவ நிபுணருக்கு இது விளங்காது. எல்லாத்துக்கும் அட்டி கொடுத்து பேசுகிற வார்த்தை வைத்திருக்கிறார். கேட்க காதுகள் திறந்திருந்தால் போதும். தேவ பிள்ளை, இதை நான் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையானாலும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் விசாரிக்க வேண்டிய இடம் எங்கே என்பது மிக முக்கியம். ஆமென். Where do you go for your needs, for your counsel? It's very important. உங்களுடைய தேவைக்கு, ஆலோசனைக்கு நீங்கள் யாரிடத்தில் விசாரிக்க செல்கிறீர்கள்? இது ஒரு பிராக்டிக்கலான கேள்வி இல்லையா? ஒரு கஷ்ட நேரம் வரும்போது யாரிடத்தில் ஓடுகிறீர்கள்? அப்படி கேட்கிறேன். இன்று நாம் படிக்க போகிற அதிகாரத்துக்குள் இன்னும் நாம் செல்லவே இல்லை. ஆனால் மிக மிக முக்கியமான காரியங்கள். எனக்குள்ள தோன்றுது அப்படின்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. எனக்கு இப்படி தோன்றுகிறது, சரியான தமிழ். எனக்குள் இப்படியாக தோன்றுகிறது, நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஏவப்படுகிறேன் என்ற வார்த்தைகள் சரியா தவறா? பிளைனா பேசுங்க, நான் பைபிள்ல இருந்தே கேட்கல. தவறு. ஏன் தவறு? நமக்கு தெரியாது. ஓகே, ஃபைன். எனக்குள் தோன்றுகிறது என்பது எங்கே தோன்றுகிறதா இருக்கலாம்? இருதயத்திலும் இருக்கலாம், என் ஆத்துமாவிலும் இருக்கலாம், சுயசித்தமாயும் இருக்கலாம், என் இருதயத்தில் வருகிறதாயும் இருக்கலாம். என்னை கவனிங்கள். ஆனால் இது சரியா தவறா என்பதை எப்படி நான் அறிவது? நடத்துவார். என்ன நடக்கும் அப்படி என்றால், I am asking about the symptoms. அடையாளங்கள். சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனியை சொல்லிவிடலாம். வேறே என்னையா? பயம் இல்லை, சாந்த குணம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். கவனிங்கள், அங்கே பதட்டம் இருக்காது. சமாதானம் இருக்கிற இடத்தில் இச்சையடக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்னை கவனிங்கள், பதறி செய்ய தேவன் ஒருவரையும் ஒரு காலம் நடத்துவதே இல்லை. Zeal without knowledge is a waste. வைராக்கியம் இருக்கலாம். என்ன கவனிங்க, வைராக்கியம் எல்லாருக்கும் இருக்கலாம். நான் ஆண்டவருக்கு இதை செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக சாதிக்கணும். Zeal without knowledge is a waste. ஏன் தெரியுமா? போதனை, போதிக்கப்படுகிற அந்த அறிவானது தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற அறிவில்லாமல் வைராக்கியம் இருப்பது வீணான காரியமாய் இருக்கும்.
அதனால வைராக்கியம் மட்டும் இருந்தா போதாதுங்க, அறிவும் சேர்ந்திருக்கணும். ஆமென். தேவனை பற்றியதான அறிவு, அது ஒன்றுதான் ஒரு தேவ பிள்ளையை வரைமுறைக்குள் வாழ வைக்கிறது. ஏனென்றால் வைராக்கியம் வரைமுறைக்குள் வாழ வைப்பது இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? வைராக்கியம் இருக்கலாம், ஆனா வரமுறை தவறிடும். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், கால் துரிதமானவனோ தப்பி நடக்கிறான். வேகம் பாருங்கள், தேவன் ஒரு காலம் அதை பேசவே இல்லை. வேதத்தில் அடங்கி இருப்பதை பேசியிருக்கிறார், காத்து கொண்டிருப்பதை பேசியிருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டிய இந்த சத்தியங்களில் பாருங்கள், இன்று சுத்திகரிப்பை பற்றி பேசும்போது இது ஒரு வேறு கோணத்தில் இல்லை என்றால் இட்ஸ் a different dimension. 1 யோவான் 3 பேசினோம். சில காரியங்களை நீங்கள் நானும் ஒருமிக்க வாசித்துக் கொண்டு படித்துக்கொண்டு செல்ல போகிறோம். என்னை பாருங்க, கடந்த வாரத்தில் பிராக்டிக்கலாக தேவன் பேசின சில காரியங்கள், பல காரியங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் தேவன் புரிய வைத்திருக்கிறாரோ அந்த விதத்தில் நீங்கள் வசனத்தோடு இணைத்து உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் சுத்திகரிப்பு என்று பேசும்பொழுது கர்த்தர் ஏதோ தத்துவத்தை பேசவில்லை, இங்கே யதார்த்தங்களை பேசுகிறார். ஆமென். மனுஷ தத்துவங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் உதவியாக இருந்ததே இல்லை. பிரமிப்பை வேண்டுமானால் தரலாம், ஆனால் பரிசுத்தத்தை தராது. தேவன் பேசினால் பிரமிப்பை தாண்டி பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அவர் வசனமே சத்தியம், சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17. அப்படின்றால் வசனமே ஒருவரை சுத்திகரிக்கும். நான் பேசினேன் அப்படின்ற அந்த பேச்சிலேயே ஒரு ஆளை சுத்திகரிக்கிறார் தேவன். ஆமென். கவனிங்கள், அவர் பேசி கேட்ட இடத்தில் இருந்த எவருமே சுத்திகரிக்கப்படுகிறார்கள். எந்த பிரச்சனையில் வந்திருந்தாலும் சரி, நான் சொல்வதை கவனிங்கள். அதனால்தான் யாரிடத்தில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு பச்சாதாபம் வேண்டுமானால் காட்டுவார்கள், ஆனால் பதில் கொடுக்க மாட்டார்கள். என்னை பாருங்கள், பதில் என்றால் என்ன? ஆன்சர். அடேங்கப்பா, இது ஒரு வெளிப்பாட்டின் பதில். பதில் என்றால் என்ன? நான் வேதத்திலிருந்தே கேட்கவில்லை, சொல்லுங்கம்மா. It's about the solution. Solution. Whatever it is. English is like that. அடேங்கப்பா, பதில் என்றால் என்ன? என்னம்மா? அடேங்கப்பா, இது ஒரு வெளிச்சத்தின் பதில். நம்முடைய கேள்விக்கு சரியான பதிலை தர வேண்டுவதே சரியான பதில். சரி, வேறே பதில் என்றால் என்ன? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கம்மா. தீர்வு, சொல்யூஷன். எஸ். முதல்ல கேட்கிற கேள்வியே என்னதென்று நமக்கே தெரியவில்லை என்றால் சொல்லுகிறவளுக்கும் பதில் என்ன என்றே தெரியாது. முடிவு, சரியாய் சொன்னீர்கள். ஒரு விடை. விடை என்றால் என்ன ஐயா? கரெக்டா சொன்னீங்க, விடை. பாருங்க, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வரும்பொழுதே நமக்கு குழப்பங்கள் மேலோங்குகிறது. பதில் என்றால் பதில் தான். நான் கேட்கிறேன், என்ன பாருங்க, ஒரு கேள்வியை கேட்டா எல்லாமே பதிலாகி விடுமா? இப்போ நீங்க சொல்றது மாதிரி தான். நான் ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன், அநேக முறை கேள்விக்குறிகளோடு நிற்கிறேன். ஏனென்றால் இதுவும் பதிலாகுமோ என்பது போல் நீங்கள் பதில் கொடுக்கிறீர்கள். கேட்கிறேன், ஒரு கேள்விக்கு எல்லாமே பதிலாகுமோ? ஆகாது. ஒரு கேள்விக்கு என்றால் ஒரு பதில் உண்டு. என்னை பாருங்க, எல்லாருமே பேசுவதினால் பதில் ஆகாது. திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லாரும் பேசுவதினால் பதில் ஆகாது. பேச வேண்டியவர் பேசினால் தான் பதில் வரும். அப்படி என்றால் அவரிடத்தில் கேட்பதே கேள்வியும் கூட, அதற்கு அவர் கொடுப்பதே பதிலும் கூட. எப்படி கேட்டாலும் பதில் கொடுப்பார். குழப்பத்தோடு எத்தனை பேர் இயேசுவின் இடத்தில் பேசினார். நீ இன்னுமா இதை அறியாமல் இருக்கிறாய்? இஸ்ரவேலருக்கு போதகனாய் இருந்தும் உனக்கு இன்னும் இது விளங்கவில்லையா என்று கேட்டார். சந்தேகத்தின் கேள்வியும் அவருக்கு தெரியும், பயத்தின் கேள்விகளும் அவருக்கு தெரியும், அவிசுவாசத்தின் கேள்விகளும் அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டாலும் அவருக்கு அது தெரியும். அதால் அவர் பேசுவதே சரியான பதிலாகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதனால்தான் நீங்க கர்த்தரிடத்தில் கேட்டு படிக்கும் பொழுது எல்லாரிடத்திலும் போய் பரிசீலிக்காதிருங்கள்.
பரிசீலிக்கிறதுனா என்னங்க ஆங்கிலத்தில் பதில் கொடுங்கள்? It's about consulting something. என்னையா சத்தமே கேட்கல ஐயா? கிளாரிஃபிகேஷன். சரியாய் சொன்னீர்கள். பரிசீலிப்பது சரியான வார்த்தை. ஆண்டவர் உங்களிடத்தில் ஒன்றை பேசி இருக்கும் பொழுது கிளாரிஃபை பண்ண, கன்சல்ட் பண்ண வேற யாரிடத்திலும் போகாதிருங்கள். விளங்குகிறதா உங்களுக்கு? அது உங்க வீட்டு நபராக இருக்கலாம், வாழ்க்கை துணையாய் கூட இருக்கலாம். எப்பொழுது வாழ்க்கை துணை சரியாய் இதை புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? வசனத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மட்டுமே. ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. வாழ்க்கை துணை ஒரே மாம்சமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரே மாம்சம் என்பது ஆவியின் நிலைமையிலும் இணைந்து வருகிற சத்தியம். ஒன் ஃபிளஷ் என்றால் என்ன அர்த்தம்? மாம்சம் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். இட்ஸ் அபௌட் தி ஒன்னஸ், ஒரு மனம். ஆவி ஆத்தும நிலைமையில் ஒரு தேவ பிள்ளைகளாய் சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கை துணைகள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இது விளங்கும். இல்லை என்றால் உங்க வாழ்க்கை துணை கூட சரியாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யோபுவுக்கு மனைவி இருந்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளாமல் பேசினாள். அதனால் யோபு புரிந்து கொண்டார் அது பைத்தியக்காரத்தனம் என்று. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். இவர் பைத்தியக்காரன் போல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாங்க. ஆனால் இவர் தெளிவா இருந்தார். உள்ள தோற்றத்தில் பைத்தியக்காரனா இருந்தாலும் எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நிறைய பேர் தோற்றத்தை பார்த்து மயங்கும் பொழுது இப்படித்தான் நடக்கிறது. உள்ள பைத்தியமா இருப்பாங்க, வெளியில படித்தவர்கள் போல இருப்பார்கள். எத்தனை பேருக்கு இப்பொழுது விளக்கம் வருகிறது? அதுதாங்க பிரச்சனை ஆயிடுச்சு. நல்லா படிச்சவன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணு, ஞானம் இல்லை. என்னை கவனிங்கள், படித்தால் அறிவு வரலாம், ஞானம் வராது. ஞானம் வர வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமே ஆரம்பம். ஆமென். அதற்கு பிறகுதான் நடக்கிறார்கள் ஞானத்தில். ஆண்டவருக்கு பயப்படுற பயமே இல்லாம படித்தவர்களை பார்த்து கல்யாணம் பண்ண நினைச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும் தேவனுடைய பார்வையில். அதுதான் பதிலும் கூட. அதனால தான் சில பேருடைய திருமணங்கள் அப்படியாக தோற்றம் அளிக்கிறது. தேவனால் வராத காரியங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை பாருங்கள், இந்த சத்தியம் மிக முக்கியம். சுத்திகரிப்பின் அடிப்படையில் இன்னொரு கோணத்தில் பேசுகிறேன் என்று சொன்னேன். 1வது வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்கலாம். என்றால் சில வசனங்கள் நிறுத்தி வாசிக்கும் பொழுது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமா சிஸ்டர், இதில் என்ன பெருசா இருக்கு? என்ன பாருங்க, எனக்கும் எதுவும் பெருசா தெரியல தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹலோ, எவ்வளவு பெரிதென்று. இப்போ எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, ஒரு கிளான்ஸில் இப்படி படிச்சுட்டா. ரொம்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலையில் நிறைய பிரச்சனைகளிலெல்லாம் இருந்து விட்டு சில சோதனைகளை எல்லாம் சந்தித்து விட்டு வருகிற சிலருக்கு படிக்கும் பொழுது என்ன இது பெரிதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கர்த்தர் பேசும் பொழுது நான் சொன்னேன் அதுதான் பதில் என்று. பேச வேண்டியவர் பேசினால்தான் பதில். ஆமென். It's about the solution, not about receiving sympathy. Somebody said, I don't want to receive sympathy. I want to have solutions. பச்சாதாபங்கள் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வேண்டியது பரிகாரம், பதில். தேவன் பேசினால் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம். நான் கேட்குறேன், இது ரொம்ப பெருசாக தெரியுதான்னு கேட்குறேன் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். ரொம்ப பெருசாக தெரியுதா? கேட்டு நீங்கள் சொல்லுங்கம்மா, அப்படி பிரமித்து பார்க்காதருங்கள். ஐம் ஆஸ்கிங் சம்திங் வெரி ப்ராக்டிக்கல். ரொம்ப பெருசாக தெரியுது, அதெல்லாம் தெரியல. பிளைனாக சொல்லுங்கள், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக தெரியுது அதெல்லாம். நல்ல ட்ரெஸ் போட்டால் சில நேரம் பெருசாக தெரியும். காரில் போனால் அதுலேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் விஷயங்கள். அதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை உயரம் என்றால் பெரிதாய் தெரியும். சீரும் சிறப்புமாக வாழ்க்கை அமைந்தால் பெரிதாய் தெரியலாம். நல்ல கல்யாணம் சொல்லி ஒரு நாள் கல்யாணத்தை ஜாம்னு நடத்தணும்னு வாங்க, ஞாபகம் இருக்கா? இவங்களே ஜாம் ஆகிடுவாங்க. அப்புறம்
அந்த ஒரு நாளைக்கு நடத்தி காட்டுவது நான் எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம். யதார்த்தமாய் ஆண்டவர் சொல்ல வைப்பதினால் பேசுகிறேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் மணி. we know to enjoy money. நன்றாக கவனிங்க. விரலுக்கேற்ற வீக்குன்னு உலகத்தில் பேசுகிற பேச்செல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. சத்தியத்திலிருந்தே பேசுவோம். ஒரு நாள் திருமணம் செய்வது பெரிதா? நான் பெரிய காரியங்களை பேசுகிறேன். அதற்கு பிறகு வாழ்ந்து காட்டுவது பெரிதா? ஒருவேளை இந்த ஒரு நாள் திருமணத்தை ஜாம்னு நடத்த பணத்தை தேவன் தந்திருப்பார் என்றால் செய்யுங்கள். அதையும் தாண்டி குடும்ப வாழ்க்கையை நன்றாய் நடத்தக்கூடிய நிலைமையில் வசதி இருக்கும் என்றால் செய்யுங்கள். வசதியே இல்லை, கடன் வாங்கி செய்ய வேண்டிய நிலைமைக்கு வருகிறோம், தள்ளப்படுகிறோம் என்றால் தேவன் நமக்கு நிதானிப்பை தருகிறார். அது உத்தம நிதானிப்பு. ஏனென்றால் உலகம் அதை நமக்கு சொல்லியே தராது. எத்தனை முறை அந்த பட்டுப்புடவையை வாங்கி வித்து இன்று கண்ணீர் விடுகிறோம். என்னென்னால் சொல்லி தந்தார்கள் வீட்டிலே. ஒரு நாளைக்கு வாழ்க்கையில ஒரே நாள் திருமணம், அது அந்த காலம் என்று நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வெட்டிங்க்கு வர முடியல, செகண்ட் வெட்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. வெளியில இருக்கிற ஆட்களை பேசவில்லை, நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரே நாள் விஷயம் சூப்பரா போடுன்னு சொல்லி பட்டையே வாங்கி போட வைத்தார்கள். இன்று நமக்கே பட்டை தீட்டி விட்டார்கள். ஏனென்றால் பார்த்து பார்த்து கண்ணீர் விடுகிற நிலைமையில் இருக்கிறது. திரும்ப உடுக்கவே முடியாது. ஆடம்பரம் என்ன, ஒரு நாளைக்கு நன்றாய் உடுத்த வேண்டும். நன்றாய் உடுத்துவது என்பதை யார் சொல்லித் தருவது இப்பொழுது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். தலை நரைத்தவர்கள் சொல்ல முடிகிறதா? இல்லை. இப்ப நான் சொல்லி தருவேன் 4 பேருக்கு. கவனமா வாங்குமா உன் வெட்டிங் சாரியன்னு. ஏன் தெரியுமா? அது அன்றைக்கு மட்டும் போடுகிறதா இருக்க வேண்டாம். என்றைக்கும் என்று சொல்லாதிருந்தாலும் என்றைக்காவது போடுகிறபடி இருக்க வேண்டும். சில காரியங்களை நாம் பட்டு தெரிந்து கொண்டோம். இதெல்லாம் யதார்த்தமாய் நான் சொல்லுகிற சில உதாரணங்கள். ஆனால் சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு மாத்திரமே நிதானம் உண்டாகிறது. யாரையும் ஒப்பிட்டு பார்த்து இவர்களுக்கு வேகம் இல்லை. விவேகம் இருக்கிறபடினால் வேகம் இல்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். விவேகி என்றுமே பதறமாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான பாதையை அறிந்தவர்களாய் நிதானமாய் நடக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பதட்டம் இல்லை. என்னை கவனிங்கள். இதில் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்டர்நெட்டில் என்னை பார்த்து கொண்டு யூடியூபில் கவனிக்கிறவர்கள் கவனியுங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்ற அந்த வார்த்தையை நான் ஒருவேளை மறந்து போகிறேன். இல்லை உலக காரியங்கள் என்னை மயக்கி வைத்திருக்கிற சூழ்நிலையில் நான் அதை பார்க்கிறேன் என்றால் எனக்கு விளக்கம் தெரிவது இல்லை. ஒரு கால் விளக்கம் வந்திருந்தும் இன்று நான் மறந்து போன நிலைமையில் இருப்பதற்கு காரணம் மற்ற காரியங்கள் பெரிதாய் மாறி இருக்கிறது. Listen to me very carefully. வாழ்க்கையில் டிக்னிட்டின்ற அந்த வேர்டு இருக்கு பாருங்க. கணம் என்ற அர்த்தம் தமிழில். கணத்துக்குரிய மகளாய் மகனாய் நீங்கள் இருப்பதை அறியாமல் போகிற பட்சத்தில் பிசாசு ஜெயிக்கிறான். அவனுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது தெரியுமா? யாருக்கா பதில் தெரியுமா? அவனுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது? பிசாசு எங்கே ஜெயிக்கிறான்? என் தலையில், என் வீட்டில், என் கிச்சனில் என்று சொல்லிவிடாதிருங்கள். பிசாசு எங்கே ஜெயிக்கிறான்? சரியான பதில் வேதத்தின் அடிப்படையில் பாவத்தில் விடும் பொழுது ஜெயிக்கிறான். அதுதான் நாம் அறிந்த காரியம். ஆனால் பிசாசு ஜெயம் கொள்ள அவன் பயன்படுத்தும் யுக்தி இல்லை என்றால் ஆயுதம் என்ன? சரியாய் சொன்னீர்கள். என்னங்க ஐயா? வீக்னஸ். அவனே வீக்கு தான் ஐயா. அதனால் தான் அவன் பயன்படுத்துவது ஒரே ஒரு ஆயுதம் என்று சொன்னேன். அப்பொழுது பல பதில்கள் வர முடியாது. பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் நான் கேட்டது நம்முடைய வீக்னஸ் அவன் பயன்படுத்துகிறான் என்றோ நம்முடைய கீழ்ப்படியாமை பயன்படுத்துகிறான் என்றோ கேட்கவில்லை. அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் இல்லை என்றால் யுக்தி, ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று, பொய். என்ன கவனிங்கள். பொய் ஒன்றுதான் பிசாசு பயன்படுத்தும் ஆயுதம். அவன் ஜெயிக்கிற ஒரே ஒரு இடம் பொய்யில் மட்டும்தான். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? பொய் இருக்கிற இடத்தில் பிசாசு இருப்பான். நன்றாய் கவனிங்க. பில்லி சூனியம் வைத்து யாரும் பிசாசை பார்க்க வேண்டாம்.
பொய் சொல்கிற ஆளாக இருங்க. நீங்களே சூனியம் வச்ச மாதிரி, உங்களுக்கே வச்ச மாதிரி. இது பயமாக இல்லை? இப்போ கேட்டால் நிறைய பேருக்கு இந்த சீரியஸ்னஸ் புரியறதில்லை. அதனால் இப்படி சொல்லி புரிய வைப்போம். நமக்கு நாமே சூனியம் வைத்து கொள்ளணும்னா பொய் பேசுகிற ஆளாக இருந்தால் போதும். பிசாசு இருக்கிறாங்க. நன்றாய் கவனிங்க. தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். என்ன பாருங்க, எல்லாமே ஐக்கியம் இல்லைங்க. Such a wonderful strategy that we can see in the society. Birds of feather flock together. ஒரே விதமான இனத்தில் இருக்கிறவங்க ஒன்றா இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் போய் சொல்லுவார், அவர் ஃப்ரெண்டுக்கும் போய்னா பிடிக்கும். கூட்டமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஃபேமிலிஸ்ல இருந்து பாருங்க, ஐம் டாக்கிங் சம்திங் ரியல். குடும்பமே அப்படி தான் இருப்பாங்க. அப்பா எப்படியே பிள்ளைங்க அப்படி, அம்மா எப்படியோ அப்படியே, பேர பிள்ளைகள் அப்படியே. என்னை கவனிங்கள், ஒரு வம்ச வழியிலும் சில பலவீனங்கள் அப்படியே தொற்றிக்கொண்டு வருகிறது. டோன்ட் பிளேம் இட் ஆன் த டெவில். பிசாசை குறை சொல்லக்கூடாது. நீங்க கவனிக்கணும், ஐக்கியம் என்ற வேதம் சொல்லும்போது வெளிச்சத்தை போல எனக்கு இப்பொழுது வருகிறது. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள் என்று யோவானை கொண்டு ஆண்டவர் பேசின ஐக்கியம் என்ன ஐக்கியம்? தயவு செய்து யாராவது சொல்லிவிடுங்க. யோவானை கொண்டு ஆண்டவர் பேசின ஐக்கியம் என்ன ஐக்கியம்? ஐக்கியம்னா என்னங்க? ஃபெலோஷிப். ஆங்கிலத்தில் சொன்னால் விளக்கம் வரும். ஐக்கியம் என்றால் தேவனோடு இணைந்திருப்பது வேறு. ஒருவரோடு ஒருவர் என்று சொன்னாரே தேவன், அது என்ன ஐக்கியம் என்று தான் கேட்கிறேன். இல்லை, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால் என்ன ஐக்கியம் அது? வெளிச்சத்தின் பிள்ளைகளின், சொல்லுங்கம்மா, சரியாய் சொல்லுகிறீர்கள். வேறு யாரா சிந்தித்து சொல்லுங்கள். உங்களிடத்தில் தான் கேள்விகளை கேட்கிறேன். இட்ஸ் அபவுட் த குட் ரிலேஷன்ஷிப் வித் whom? வித் God? ஒன்லி வித் God? எல்லாம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் பேசுகிறீர்கள். வேறு ஏதாகிலும் சொல்லப்பட்டு இருக்கிறதா? பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற ஐக்கியம் வேற. ஐயோ, பைபிளை படிக்கும் பொழுது இதுவும் அதுவும், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், மதில் மேல் பூனை என்ற வார்த்தைகளை படித்திருக்கிறீர்களா? எங்கே படித்தீர்கள் இதையெல்லாம்? என்னங்க பைபிள் ஸ்டடியில் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க சிஸ்டர்? எங்கேயோ படித்தேன், மொத்தத்தில் இந்த பைபிளில் இல்லை. பைபிள் பேசுனா எப்படி பேசும் தெரியுமா? இந்த கலந்து பேசாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இந்த கலப்பான வார்த்தையெல்லாம் தேவன் பேசுவதே கிடையாது. வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். ஒன்று குளிரா இரு, இல்லை அனலா இரு, ரெண்டையும் கலக்காதேன்னு சொல்லிட்டார். அவருக்கு அது தாங்காது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கே சொன்னீர்கள்? சோகமாய் சொல்லுகிறீர்கள். ஆமேன். பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராய் இருங்கள். ஏன் எப்பொழுதும் பின்பாக இருக்கிறவர்களை சொல்லுகிறேன் தெரியுமா? சத்தமிடாத கூட்டங்கள் அங்கே இருப்பார்கள். இங்கே இருக்கிறவர்கள் சத்தமிட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அருகில் இருக்கிறார்கள். பயத்திலாவது ஹல்லேலூயா ஆமேன் ஹா அப்படின்றாவது சத்தமிட்டு விடுவார்கள். அங்கே இருக்கிற ஏதாகிலும் செய்யட்டும், யாராகிலும் பேசட்டும், இன்னும் சிறிது நேரம் தானே என்று அமைதியாக இருக்கிறவர்கள் பின்பாக இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களையும் நான் உரமேற்றிக் கொண்டு பதில் கொடுக்கும்படியாய் சொல்லுகிறேன். கவனிங்கள் கவனிங்க. இப்போ எங்கே இருக்கிறோம்? பைபிள் ஸ்டடியில் இருக்கிறோம்னு சொல்லாதீங்க. எந்த பாயிண்டில் இருக்கிறோம்? ஐடியாவா? ஐக்கியம். சொல்லுங்கள். ஐக்கியம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஃபெலோஷிப். கர்த்தர் ஐக்கியம் என்ற வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் தான் பேசி இருக்கிறார் என்றால், கலந்து பேசவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐக்கியம் என்ற வார்த்தையே ஆண்டவரால் வருவது, ஆண்டவருக்குரியது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. இப்பொழுதுதான் வாசித்தீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதையே ஆண்டவர் எப்படி கருத சொல்லுகிறார் தெரியுமா? எவ்வளோ பெரியது. காதில் விழுந்ததா? தேவனே அழைக்கிறாரா? நானாக அழைக்கவில்லை. அதையும் கவனிக்கணும். நம்மள போகஸ் கேஸ் இல்லை. ஏன் நீயா சொல்லிக்கிறதா ஆண்டோடைய பிள்ளைன்னு? எத்தனை பேர் கேட்டீர்கள்?
கர்த்தரே அழைக்கிறாராம். தேவனாலேயே அழைக்கப்படுகிறோம் நாம் தேவனுடைய. அதனால்தான் இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறேன், ஆண்டவருடைய வழியில் இருக்கிறேன். நான் பொதுவான வார்த்தைமா வேதத்திலிருந்தே சொல்லவில்லை. நான் மோட்ச பாதையில் இருக்கிறேன், நான் தேவனை நெருங்கி இருக்கிறேன், நான் அநேக காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமாக இருக்க முயற்சிக்கிறேன் என்பதெல்லாம் மனுஷனால் வந்த வார்த்தைகள். ஆனால் தேவனாலேயே நாம் அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆமே. இது எவ்வளவு பெரியது. என்ன கவனிங்க. இது புரியலைன்னா வேற எதுவுமே புரியாது. அதனால தான் நான் இங்கேயே நிற்கிறேன். இது புரியவில்லை என்றால் வேறு எதுவுமே புரியாது. நான் என்னைக்காவது யோசித்ததுண்டா, நான் தேவனுடைய பிள்ளை என்று தேவனாலேயே அழைக்கப்படுகிறேன் என்றா எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். யார் இந்த தேவன்? அப்போ அந்த கேள்வி வரணும். என்ன உங்கள் பிள்ளைன்னு வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் கேட்டிருக்கேன் அந்த கேள்வியெல்லாம். நான் சும்மா இருக்கிறேன். என் தேவன் என் தேவன் என்று நீங்களாவே கூப்பிட்டுக்கிறதா? நானே கூப்பிடல, நீர் என் தேவன் என்று. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க? ஆண்டவர், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலதுகையை பிடித்துக்கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் 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 கேட்டேன், நீங்க யார் என் தேவன் என்று சொல்ல? நான் உம்மை அறியவே இல்லை. இப்போ கவனிங்க, அவர் அப்படி உரிமை பாராட்டுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். யாரை உரிமை இப்ப கவனிங்க, யாரை உரிமை பாராட்டுவார் தேவன் என் பிள்ளை என்று? யாரை உரிமை பாராட்டுகிறார்? கொஞ்சம் உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்து விடுங்கள். நல்ல பாயிண்ட் ஐயா. நான் கேட்கிறேன், யாரை தேவனுடைய பிள்ளை என்று தேவன் சொன்னார்? நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறேன். நான் யார்? ஐயோ, நான் யாருன்னு என்ன பார்த்தா கேட்டீங்க கேள்வின்னு நினைச்சீங்கன்னா புரியாதுங்க உங்களுக்கு. நீங்க யார்? இல்லைங்க, தேவன் இல்லாம நீங்க யார்? நத்திங். we are nothing. ஒன்றுமே இல்லை. குப்பையில் இருந்தவங்க, சாம்பல்ல கிடந்தவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பார்வையில் தகாதவர்களாய், கோபாக்கினையின் பாத்திரங்களாய், பாவிகளாய் ஜீவித்தவர்கள். நம்மை பார்த்து அவரே தேவனுடைய பிள்ளை என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஏன் அழைத்தா? நாம் அவரை நம்பி விட்டோம், அவ்வளவுதான். அவரை அப்படியே நம்பினோம். உம்மை நம்பினால் எனக்கு ரட்சிப்பு, இயேசு என்று அழைத்தால் மோட்சம், இயேசுவின் ரத்தம் கழுவும் என் பாவங்களை என்று சொன்னதை நம்பினோம். உடனே சொன்னார், நீ என் பிள்ளை. யோவான் 1:12 வீட்டிலே வாசியுங்கள். நாமத்தை அறிந்தவர்கள் எவரானாலும் சரி, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். ஏமே, அவர் கொடுத்த அதிகாரம். யாருமே அந்த பொசிஷனுக்கு இல்லைன்னா வரவே முடியாது. என்ன கவனிங்க, ஏன் சிஸ்டர் எவ்வளவு நேரம் எடுத்து இந்த ஒரு சின்ன வார்த்தையை சொல்லணும்? தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, யாரா இருந்தாலும் என்ன பாருங்க. தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை எப்படி அறிந்து கொண்டோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதினாலே. ஏமே, அதுதான் ஒரே ஒரு வழி தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள. வேற எந்த வழியிலும் அறிய முடியாதுங்க. என்ன தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் தேவனுடைய அன்பு பெரியது என்று நான் பார்க்க முடிகிறது. இப்ப கவனிங்க, இந்த பார்வை மங்கும், இந்த பார்வை மழுங்கும், இந்த பார்வை குறையும் என்றால் எல்லா நிலைமையிலும் அடி வருகிறது வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு அது புரியுது? If you don't know your dignity as a child of God, you miss out on every other thing and your life will become a mess. என்ன பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, your dignity comes not because of your position, not because of your possession. It comes because of the knowledge that you are somebody in Christ. நான் ஆண்டவருக்குள்ள யார் என்பதினால் வருவதே அந்த கணம். நான் கேட்கிறேன், நீங்கள் நடக்கும்பொழுது பேசும்பொழுது யாரோடதாவது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் டீலில் இருக்கும்பொழுது, நீங்கள் செக்குலர் ஃபீல்ட் லைஃப்பில் இருக்கும்பொழுது உங்களுடைய கணத்தை குறித்து என்றாகிலும் யோசித்திருக்கிறீர்களா? உங்களுடைய கணம் எதனால் வந்திருக்கு? நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா, உங்கள் பதவியா, இல்லை உங்கள் பேச்சு திறமையா, உங்கள் கல்வி அறிவா, இல்லை உங்கள் பின்னணியமா, நீங்கள் வாங்குகிற சம்பளமா,
அல்லது உங்களுடைய திருமணத்தினால் வந்த வெற்றியா? எது உங்களை கனத்தோடு வாழ வைக்கிறது? நல்லா கவனிங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் a foremost பாயிண்ட். இதை விட்டு விட்டு வேற எதையாவது படித்தா மீனிங் கிடைக்காது. நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் என் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று நான் பார்த்தால் மட்டுமே என் கனம் எனக்கு விளங்கும். என் கனம் எனக்கு தெரியும் பொழுதுதான் பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். நான் சொன்னேன் அவன் ஜெயிக்கிற இடம் போயில தான். உங்க கனத்தை அவன் அறியாம பார்த்து கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்க கனம் உங்களுக்கே தெரியல. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? If you don't know your value and dignity in Christ, you lose the battle. ஏன் தெரியுமா? எனிமிக்கு தெரியும் வேற எதை கொண்டு வந்தாகிலும் உங்களை ஏமாற்றலான்னு. அதனால தான் உங்ககிட்ட இல்லாததெல்லாம் பெரிதுபடுத்தி காட்டுவான், இருக்கிறத மறைப்பான். எத்தனை பேருக்கு காது கேட்டது? ஏவாள் கிட்ட செய்த அதே தந்திரங்க. என்ன பாருங்க, உனக்கு அது மட்டும் இருந்தா கண்ணு திறக்கும். இப்ப பாரு உன் கண்ணே திறக்கல. அதனால தான் குருடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு வார்த்தை, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய். என்ன சொன்னா? பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய். ஏன்னா உனக்கு ஞானமே இல்லை. தேவனுக்கே தெரியும் உன் கண்ணு திறந்தா நீ தேவர்களை போல இருப்பாய் என்று. நோ சம்திங். உலகத்திலிருந்து வர பேச்சு இதுதான். பைத்தியக்காரி மாதிரி, பைத்தியக்காரன் போல் பேசுகிறாய். இயேசுவை தேடி என்ன நடக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? விஷயம் பைபிள் படித்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, வாழ்ந்து பார்க்கணுங்க உலகம். ஏமே டாக்டர்ஸ் பார்க்கணும். உண்மைதான். வசனம் வந்தா என்ன நடக்கும் ஒரு லைஃப்ல? ஃபேமிலி பார்க்கணும். ஏமே ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட சகோதரி சகோதரன் என்ன செய்கிறார் என்பதை உலகம் பார்க்கணும். That's about your dignity. ஏமே வாழ்ந்து காட்டணும். அதை யாராவது பார்க்கணும். சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை உலகம் பார்க்கணும். இந்த சேலஞ்ச் நமக்கு தெரியலனா பிசாசு ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நிறைய பேருக்கு டிக்னிட்டி தெரியாதனால தான் பிசாசு கொடுக்கிற எல்லாமே கனம் நினைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, பிசாசு என்னங்க கொடுப்பான்? சொல்லுங்க. நோயை கொடுப்பான், சூனியத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான். எல்லாம் நெகட்டிவ் தான். பிசாசு அதை மட்டும் கொடுக்க மாட்டான், இன்னும் நிறைய கொடுப்பான். இச்சை, என்னங்க, பெருமை, சொல்லுங்க, பொறாமை, பணம், கரெக்டாக சொன்னீங்க. வேற பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், எல்லா கிரியைகளும், மாம்சத்தின் கிரியைகள் வரலாம். நான் கேட்குறேன், ஆண்டவர் இயேசுகிட்டே சொன்னானே, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை தருகிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உம்மதுடையதாகும், உம்முடையதாகும். இவைகள் எல்லாம் உலகம் முழுவதையும் அவர்கள் ராஜ்யங்கள் மாத்திரமல்ல மகிமையும் காண்பித்தான். நல்லா கவனிங்க. இயேசுகிட்ட வந்தாதான் பணம்னு யாராவது சொன்னாங்கன்னா வந்தவங்களை கேட்டு பாருங்க. வந்தவங்க நீங்களும் இருக்கிறீங்க. ஏதோ பணம் கொடுத்துருப்பாங்க, அதான் போகிறாங்க சர்ச்சுக்கு. அவ்வளோ பணக்காரங்களா சர்ச்சில் இருக்கிறாங்க. பிசாசு கொடுப்பாங்க. கவனிங்க, ஏசுகிட்ட வந்தால் என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, அதனால தான் நிறைய பாவம் கிறிஸ்தவங்களுக்கு பேச தெரியல. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். இயேசுவை தேடாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஹலோ, நல்லா இருக்காங்க. நல்லா, அப்போ நல்லா இருக்கிறதுனா என்ன அர்த்தங்க? இல்லை நீங்கள் தான் சொல்லுங்க, சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவை தேடல, நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன அர்த்தங்க நல்லா இருக்கிறதுனா? பிசாசுடைய ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க ஐயா. வேற வேற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. வேற உலக ஆசீர்வாதங்களோடு இருக்கு. நான் கேட்குறேன், நல்லா இருக்கிறதுனா எப்படி கண்டுபிடிப்பீங்க நல்லா இருக்கிறதுன்னு? நான் ஏற்கனவே இதை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். கடந்த வாரமும் இதைத்தான் பேசணும். நல்லது என்பதை எப்படி அறிவீர்கள்? சொல்லுங்க சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. பிசாசும் தான் ஆசீர்வதிக்கிறான், பணத்தை கொடுக்கிறான், உலக மகிமையை கொடுக்கிறான், செடுமையான பாடியை கொடுக்கிறான். நோ சிக்னஸ். யாருக்கு? என்ன எப்படி பார்க்குறீங்க?
பரிபூர்ணமானது எப்படி நமக்கு தெரியும்? என் மூஞ்ச பார்த்தா தெரியும் சிஸ்டர். எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் பரிபூர்ணத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு. கனிகளை வைத்தறிவு, அது தன்னால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. எந்த கனியை நம்ம சுமக்கிறோம் என்பது யாருக்கும் நாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, வெளிப்படையாக தெரியும். பிசாசுக்கே குழப்பம் இருக்கும். அடேங்கப்பா, ஏமா நான் நம்மளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், குழப்பம் இருக்கும். என்ன கவனிங்க, for you to know your dignity. How do you know your dignity? In Christ. You should know your dignity, I said. நம்முடைய கணத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? Hope. சரியே சொன்னீர்கள். நம்பிக்கை ஆண்டவர் இயேசுக்குள் இருப்பது. நான் தேவனுடைய பிள்ளை என்று நம்புகிறேன். நானாக நம்புகிறேனா? இல்லை, தேவனே என்னை அழைக்கிறார். எப்படி தெரியும்? இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலுங்க. நான் நடக்கும் பொழுது ஐயோ நம்ம சும்மாவா நடக்கிறோம், கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை சிந்திக்கிறோம் அதை சொல்லுகிறேன். எத்தனை மைண்டில் வருது அட்டாக் உலகத்தில் நடக்கும்பொழுது. நான் கேட்குறேன், உங்களே எப்படி பார்த்து கொண்டு நடக்கிறீர்கள்? இல்லை என்றால் ஓடுகிறீர்கள், வண்டியில் போகிறதா இருந்தால் சொல்லுகிறேன். உங்களை குறித்து என்ன நினைத்து கொள்ளுகிறீர்கள்? மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். என்ன உங்களை குறித்து சிந்திக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். ஐயோ பைபிள் படித்தா சில நேரம் அதுதான் அந்த காலத்து பாட்டி கதையை படிக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்குமாங்க, இந்த காலத்துக்கு ஒத்து போகுமாங்க? நான் படித்த படிப்பு இப்படி தாங்க. 2வது அதிகாரத்திற்கு வாங்க. எந்த 2வது அதிகாரம் என்று சில பேருக்கு இப்பொழுது புரியவே புரியாதுங்க. 1 யோவான் 2ங்க. எனக்கு இவைகளெல்லாம் படிக்கும்போது என்னங்க நடக்குது? 12வது வசனத்திலிருந்து வாங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏமே, இப்போ என்ன பாருங்க, இப்படி நடக்கிற ஒரு ஆளுக்கு சிந்தனை வரணும், என் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? தேவ பிள்ளையே என்னை பாருங்கள், நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் நிறைய வேலை செய்கிறீங்க, நானும் செய்கிறேங்க. ஆனால் அப்படி நடக்கும்பொழுது அப்படி சிந்திக்கணுங்க, நம்மளை பற்றி நம்மை குறித்து ஒரு பெரிய யோசனை இருக்கணும். என்ன யோசனை? என் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் பேச ஆரம்பிப்போம். உடனே ஏதாகிலும் ஒரு இடத்தில் குத்தல், ஒரு இடரல், ஒரு குற்றவன சாட்சி கிரியை செய்யும் என்றால் உடனே ஒரு தேவ பிள்ளை செய்கிற காரியம் டிக்னிட்டி. அதுதான். எது டிக்னிட்டி தெரியுமா? தேவனோடு நடப்பது, ஒளியில் இருப்பது. ஐக்கியத்தை பற்றி பேச வந்தேன், கவனம். நான் ஒளியிலே நடக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் ஒளியில் இருப்பதினால் நானும் ஒளியில் நடக்கிறேன். Amen. This is about a dignity of God's child. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற கணமே ஒளியில நடக்கிறது. இதை யார் சொல்லி தருவா? ஆண்டவர் மட்டும் தான் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்று அவராலே அழைக்கப்படுவதனாலே அவர் என் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை என்கிட்ட அவர் பேசுகிறார். ஆமென். தெருவில் இருக்கிற ஆளுக்கு புரியாத சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, பெரிய சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? It's about the subject of holiness. பரிசுத்தத்தை ஒரு தெய்வம் ஒரு பிள்ளை கிட்ட பேசுறார். Do you know your dignity in Christ? God is teaching you about the way of righteousness and holiness. ஒரு தேவ பிள்ளை கிட்ட இதெல்லாம் அவர் இடைப்பட்டு உரையாடி பேசும் பொழுது அதுதான் அந்த தேவ பிள்ளைக்கு கணம். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு இதெல்லாம் புரியாதே, அவங்களுடைய கணம் வேறு எதுலேயும் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது எங்க குறையும் அங்கே சுட்டி காட்டி மன்னிப்பு கேட்க வைத்து மன்னிப்பு மற்றொரு கேட்க வேண்டும் என்றாலும் கேட்க பழக்கு வைக்கிறாரே, இது ஒரு தேவ பிள்ளைக்கு கணம். Don't underestimate yourself. இது மாத்திரமல்ல, வேற என்ன சொல்லி தருகிறா சொல்லுங்க? நீங்க இப்படி நடக்கும் பொழுது பேசுகிறாரே, வேற சொல்லுங்கம்மா குயிக்கா. நான் பரிசுத்த பிள்ளை, தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்க அழைக்கப்பட்ட பிள்ளை. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. ஏமே, நல்லா கவனிங்க. என் அப்பா யாரு? அங்கதாங்க விஷயமே வருது.
நீங்கள் யாருடைய பிள்ளையாக நடக்கிறீங்க? ஓ, சொல்கிறது ஈஸி. நான் கேட்குறேன், நடந்து காட்டுங்க. எங்கே நடந்து காட்டணுமோ அங்கே நடந்து காட்டுங்க. நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதை உலகம் பார்க்கணுமே. உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாங்கல்ல, எதுக்கு கேட்டாங்க? அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்களே வைத்துக்கொள்ளுங்க. உன்னை பெற்றது யார்? உன்னை யார் வளர்த்தா? கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டிருப்பாங்க, சொல்லாதீங்க. யார் வீட்டு பிள்ளை நீ? கேட்டாங்களா? வீடு, பேரு, அப்பா பேரு, அம்மா மறக்காம வந்துருவாங்க சப்ஜெக்ட்ல. பெற்றெடுத்தனாலே அவ்வளோ பாடு. இத்தனையும் கேட்டதுக்கு காரணம் நம்மை வைத்து கேட்டார்கள். என்ன கவனிங்க, உங்க அப்பா யாருன்னு கேட்டா தேவன் சொல்லுகிறார், நான் இந்த பிள்ளைக்கு அப்பான்னா எவ்வளோ பெரிய அன்பு, இது எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். ஆமென். வாக் அரவுண்ட் லைக் திஸ். உங்களை குறித்து பார்க்குற கணத்தை பிசாசு பார்க்கும்போது என்ன கவனிங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உலகத்தில் யாருக்கு இந்த அஷூரன்ஸ் இல்லவே இல்லை. நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, என் நாமத்தை நீ நம்புவதை நிமித்தம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும், I am perfect in the sight of God. I am a born again child of God. My sins are forgiven. Amen. I am highly favored and highly blessed. Amen. இதை சொல்லும் பொழுது ஒரு டிக்னிட்டி மாறாது. இப்போ மற்றவங்க பார்க்காத பார்வை உங்களுக்கு வரும். இப்போ ஐயோ பாவம், கோட்டும் சூட்டும் போட்டிருந்தாலும் உள்ள வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறார்களே. பார்க்குறீங்களா அப்படி யாராவது? இப்போ பாருங்கள், உங்களுக்கு மயக்கம் வராது. இப்போ உங்கள் மயக்கம்லாம் தெளிஞ்சிருக்கும். இப்போ சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சா கூட உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்டிங்கிங் போன்ஸ். ஆனால் உங்கள் போன்குள்ளே இருக்கிற அந்த நாற்றத்தை கூட கர்த்தர் எடுத்து விட்டா. வால வயதின் பாவங்களால் என் எலும்புகள் நிறைந்திருக்காதபடி எலும்பையும் ஊனையும் பிரிக்கிற சத்தியத்திற்கு இடம் கொடுக்கிற பிள்ளையை நான் வாழ்வதினாலே என் எலும்புகளுக்குள் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. This is about my dignity as a child of God. அது மாத்திரம் இல்லை, யோவான் திருப்பி திருப்பி எழுதுற, என்னையா எழுதுகிறீர்? ஓ, பிதாக்களை பிள்ளைகளுக்கு சொல்லிட்டார் முதல்ல. அடுத்தது பிதாக்களை பெற்றெடுத்தவங்களை பார்க்கணும் இல்லை? இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்க? பிதாக்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பிதாக்கள் மாதாக்கள் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா வேதம் எப்பொழுதுமே பிதாவைத்தான் சொல்லும், ஆண் மகனைத்தான் பேசும். ஆனால் ஸ்திரீகளும் அடக்கம். ஆமேன். அங்கே அடங்கி இருக்கிற விஷயங்கள் அடக்கம். இங்கே பாருங்கள், பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. ஆதி முதல் இருக்கிறவர்கள் அப்படின்னா பிதாக்கள் என்னைக்குமே நினைக்கணும், எனக்கு முன்னாடி முற்பிதா இருந்தார், அவருக்கு முன்னாடி ஒரு பிதா இருந்தார், எல்லா பிதாவுக்கும் மேலே ஒரு பிதா இருக்கிறார், அவரை நான் அறிந்திருக்கிற பிதா. ஏமே இந்த நாலேஜில் இருக்கிற ஒரு அப்பா அதை படிக்கும் பொழுது எது அவருடைய டிக்னிட்டின்னு பைபிள் சொல்லி தருது. நீ எதை அறிந்திருக்கிறாயோ இல்லையோ, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிற பிதா உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அடுத்தது பாருங்க, பிள்ளைகளை ஆரம்பித்து பிதாக்களுக்கு போய் அடுத்து வாலிபர்கள். வாலிபர்களே கவனியுங்கள், எத்தனை வாலிபர்கள் இங்கே உண்டு? தயவு செய்து வயதானவர்கள் கையை உயர்த்தி விடாதிருங்கள். உங்கள் இருதயத்தில் வாலிபராக இருந்தால் இருந்து விடுங்கள். வாலிபர்களே கவனியுங்கள். வாலிபர்கள் யார்? அப்பா இப்போ கேட்டால் சொல்லுவாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்களாம் வாலிபர்கள் நினைக்காதிருங்கள். ஊரெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது அது மாப்பிள்ளை ஆக்காதுங்க. யார் மாப்பிள்ளைன்னு பைபிள் சொல்லுதுங்க. என்ன கவனிங்க, வாலிபர்கள் யாருங்க? இதை சொன்னால் தெருவில் போகிறவங்கலாம் நேற்று வரைக்கும் டைட்டாக இருந்தது, இன்னைக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயங்க? ஏன்னா வாலிபர்களுக்கே வராத ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஏன் உலகத்தில் இந்த வாலிபர்களுக்கெல்லாம் புரியாதுங்க. ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே உண்டுங்க? பாருங்கள், அந்த கணமே தெரியல பல பேருக்கு, அந்த தைரியமாக தூக்க வரல பாரு கை. மானசர்கள் நம்மலாம் ஆண்டவருக்குள்ள ஒரு வீரம் வேணும். ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த கம்பீரம் வேணாம். நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் வாலிப பிள்ளை. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இல்லை, நீங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்களா? கையை உயர்த்துங்க. இப்போ சொல்லுங்க, வாலிபர்கள் யார் தெரியுமா? யார் தெரியுமா? படிங்க பார்ப்போம். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அந்த வாலிபர்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் அப்புறம் வருது, அதை வாசித்துலாமா? 14வது வசனம், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும். வாலிபரே யார் பலவான்கள் இங்கே? ஐயோ நான் ஜிம்முக்கு போகிறேன் சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், திஸ் இஸ் மை பாடி, தட் இஸ் ஒன்லி யுவர் பாடி. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஏங்க நல்ல பாடி இருக்கிறவங்க உள்ள ஸ்டடியாக இல்லைங்க. கேட்டிங்களாங்க? என்னங்க? ஹேவ் ஐ செட் த ரைட் திங்? சூப்பர் பாடி வெளியில் இருக்கிறதுனால உள்ள பாடி ஸ்டடின்னு அர்த்தம் இல்லை. பிகாஸ் யுவர் ரியல் பாடி இஸ் ஆன் தி இன்சைட்.
தட்ஸ் த ரியல் பாடி. யார் அவர்? நான் தான். சொல்லுங்க, நான் தான். வெளியில் பாடி இருக்குது, இல்லாமலும் இருக்குது. சில பேருக்கு சட்டை மட்டும்தான் இருக்குது, பரவாயில்லை. ஆனால் வாலிபர்கள் யார் தெரியுமா? பலவான்களாயிருக்கிறதினாலும். ஹல்லேலூயா. நீங்கள் நோஞ்சான்னே பைபிள் சொல்லலை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? டேவிட் வில்கல்சன் ஒருத்தர் இருந்தார், பயங்கர தின் ப்ரீச்சர். அவர் ஒல்லி குச்சி மாதிரி இருப்பாராம். அதில் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருந்தார், நிக்கி க்ரூஸ்னு. இதெல்லாம் ஸ்டோரி படித்தா உங்களுக்கு தெரியும். ஒல்லியாக இருப்பார் இந்த ப்ரீச்சர். ஆனால் உள்ள பயங்கர சிங்கத்தின் தைரியம் உள்ள மனுஷன். இந்த கேங்ஸ்டர்கிட்ட போயிட்டு ஏசுவோட அன்பை சொல்லும்போது, ஓடிடு இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் பல பேரை கொன்றவன், ஏற்கனவே பல பேரை கொன்றவன். அவன் சொன்னான் ஓடிடு. தைரியமாக நின்னாரான். தம்பி, ஏசுவனை நேசிக்கிறா, உன் இருதயத்தை கொடுத்துப்பார். என்னன்னு இந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லாக தூக்க வரல, வழக்கம் போல் ஒன்று மட்டும் பாதர் பண்ணிக்கிட்டே இருந்துதான். என்ன தைரியம் இந்த மனுஷனுக்கு என் முன்னாடி வந்து நின்று இதை பேசுவதற்கு. ஆனால் இவன் மனசில் அவ்வளோ பயம். நம்ப மாட்டேங்க, கொலை செய்தவர்களை, பொய் சொல்லுகிறவர்களை, ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை வாழ்க்கையில் பாருங்கள். அவங்க பார்க்க தான் பலசாலிகள், உள்ளத்தில் பயம். எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது, யார் போட்டு தள்ளுவாங்களோ. கவனிங்க, இந்த ஸ்டேஜில் தான் நிக்கி க்ரூஸ் ரட்சிக்கப்பட்டா. போய் சொன்ன மனுஷன் நரம்பு, ஆனால் உள்ளத்தில் தைரிய நெஞ்சு. ஏன் தெரியுமா? பலவான்கள் என்பது தேவனுடைய பார்வையில் தோற்றத்தை வைத்தே இல்லை, இருதயத்தை பொறுத்தது. அது எதனால் வந்தது என்பது சத்தியம். அதுதான் கவனிங்க. வாலிபர்கள் எங்கே பலவான்களாக இருக்கணும் தெரியுமா? அதற்காக நீங்கள் நோஞ்சான்களாக இருங்கள் என்று நான் பிரசங்கிக்கவே இல்லை. அதையும் கவனிங்கள். நீங்கள் சரீரத்தை தாண்டி உங்களுடைய இருதயத்தை தேவனுக்குள் பலசாலிகளை மாற்றுவது மிக அவசியம். Nothing should ever move you. You shouldn't be an open book to everybody. எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த பேதையான வாலிபன், ஆமாம், அந்தி மயங்கும் நேரத்தில் அந்த வீதிக்குள்ளே போனானா. வாலிபர்களை பற்றி பேசியிருக்குது வேதம். அதில் இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் கேர்ள்ஸ், விமன். என்னை செட்யூஸ் பண்ணதே ஒரு கல்யாணான லேடி. சப்ஜெக்டை மாற்றினா முடியாது, ஆனால் வரும்பொழுது பேசுகிறேன். பலவான்களாக இருப்பது என்பது இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினா. உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பலத்தை வேதம் சொல்லும் பொழுதுதான் புருஷ லட்சணம் என்று பேசுகிறது. யோசுவா புருஷனா இருந்தானா, ஆனால் அவன் வாலிபன். கவனிங்க, சொசைட்டியே அவனை வாலிபனா பார்க்கும் பொழுது யோசுவா என்ற புருஷனை என்று தேவன் தான் பேசினார். எத்தனை பேர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் போய் படிங்க, அதெல்லாம் உபாகமத்தில் படிங்க. When God saw Joshua, he saw him as an adult in the spirit. உலகத்தில் சொசைட்டியில் அவன் யூத்து தான், ஆனால் ஆண்டவர் பார்வையில் அவன் புருஷன். ஏன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி, அவ்வளோ மெச்சூரிட்டி. மோசைக்கு பிறகு யோசுவாவை தெரிந்தெடுத்தது மோசே இல்லை, தேவன். அப்போ தேவனுடைய பார்வையில் எது புருஷ லட்சணம் அப்படின்னா, பலமா இருக்கிற வெளியில தோற்றத்தை அல்ல, உள்ளான வாழ்க்கையை. இவங்க எப்படிப்பட்டவங்களா? ஐயோ, பலவான்களா இருக்கிறதுனாலும். அது மாத்திரம் இல்லை. என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆமா, நான் கேட்குறேன், சிலதை சாப்பிட்டா தான் மசில் டெவலப் ஆகும், புரோட்டீன் வேணும், இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டா தான் புரோட்டீன் கிடைக்குன்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிக்காமலே மசில்ஸ் டெவலப் பண்ணுறோம். அப்போ நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா வெறும் பாடியாக இருந்தால் நான் கூட ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக மாறி இருப்பேன். அது மட்டும் இல்லை, லைஃப் இட்ஸ் மோர் தென் தட். கர்த்தர் சொன்ன வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை உள்ள இருக்கு. நான் கேட்குற, உள்ள இருக்கிற லைஃபுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளாம வெளியில அப்பியரன்ஸ் மாற்றிக்கொண்டு இருப்பதா நோ யூஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற விஷயங்கள் பலத்துக்குரியது. எதனால் வந்ததுன்னா, தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, யூத் எல்லாம் கவனிங்க, வசனம் நிலைத்திருக்கணுமா வாழ்க்கையில். இது தாவீதே சொன்னார். எனக்கு இது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். உன்னுடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119 பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் verse 71. உம்முடைய வார்த்தையை நான் என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னா என்ன அர்த்தம்? உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்படின்னா எடுக்க முடியாதுப்பா.
நான் சொன்னேன், இப்போ கவனிங்க, நீங்கள் நடக்கும்பொழுது நிறைய விஷயம் இருக்குது. யூ ஷுட் திங்க் அபவுட் யுவர் டிக்னிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நாமத்து நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கதை உணர்கிறாள். அது மாத்திரம் இல்லை, யூ நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் பிகாஸ் யூ நோ யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ரெண்டாவது, யூ நோ அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினா. சக்தி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போ நோஞ்சான் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கவனிங்க, நீங்கள் பாஸ் கிட்ட, உங்கள் கொலீக்ஸ்கிட்ட, சபார்டினேட்ஸ் கிட்ட போராடி வருவது ஜெயம் அல்ல. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எப்போ நான் போல்டாக கரேஜியஸாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும், எப்போ நான் நோஞ்சானா மாறுகிறேன் என்று எனக்கு தெரியணும். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கு? நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடலன்னா பாடி வீக் ஆகுதா ஸ்ட்ராங் ஆகுதான்னு உங்களுக்கு தெரியும். எதை சாப்பிட்டா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்குறேன், உங்கள் உள்ள ஸ்பிரிச்சுவல் மேன் ஆர் உமன் எப்போ வீக் ஆகுறாங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியணுங்க, தெரியணும். வெளியில் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்துட்டு உள்ள நோஞ்சானா இருக்கும் பொழுது எனிமி ஜெயிச்சிட்டு இருக்கான். வாட்ஸ் யூஸ் ஆஃப் ஹேவிங் எ கிரேட் பாடி ஆன் தி அவுட் சைட் when your heart is weak? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, வாலிபன்னா என்ன அர்த்தம்னா ஜெயிக்கிற ஆளு. எதனால ஜெயிச்சாங்க? தேவ வசனம் நிலைத்திருக்கு. Constantly meditate on God's word when you are out in the world. It's a challenge. நடக்கும்போது பேசும்போது, ஐயோ இப்போ பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க, நான் இதை முடிச்சிடுறேன் இன்றைக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? If the word is there abiding in you, you are able to overcome the enemy. என்ன அர்த்தம் தெரியுமா? பொல்லாங்கன்னு ஜெயிக்கிற இடம் அதுதான். ஆனால் நான் இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டு முடிக்கிறேன். வேர்டு நிலைத்திருக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? யாராவது பதில்? வேர்டு நிலைத்திருப்ப, நீங்கள் தான் படித்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பது போலவும் தெரிகிறீர்கள். வசனம் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தமாகும்? நான் கேட்பது, when you reading the Bible, when you are at home, நான் இது வெளியில் கூட கேட்கல. இப்போ நடக்கிற டிக்னிட்டி எல்லாம் பேசலைன்னா டிக்னிட்டி உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஏம்மே, உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். சில பேர் கம்பீரம் வந்து not because the body is great, but because their inner heart is right. They are able to walk straight. அவங்க நடையில் ஒரு கம்பீரம் வந்த காரணம் இருதயத்தின் அமைப்பு. அப்படி என்ன கேளுங்க, ஏங்க வசனம் நிலைத்திருக்க முடியல? இல்லை, இந்த பைபிள் படிக்கும்போது வசனம் நிலைத்திருக்க முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் த வேர்ட். படித்தது நிற்கலை. எதனால் நினைக்கிறீங்க? என்னம்மா? செல்ஃப் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரியான வார்த்தை. why it has gone out of control? என்னம்மா? someone else is residing. இல்லைன்னா வேறு ஒருவர் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரியான வார்த்தைகள். வேறே மற்ற காரியங்கள் உட்புகுந்திருக்கிறது. என்ன பாருங்க என்ன பாருங்க. சிம்பிள் தியரிஸ். ஐயோ சிஸ்டர், பைபிள் ஸ்டடினா இவ்வளோதானே? இவ்வளவுதான். நான் கேட்குறேன், டெய்லி பைபிள் படிக்கும்போது உள்ளே போகாத இருக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? வசனம் நிலைத்திருக்க முடியல, அதனால தான் தோற்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. டெய்லி சாப்பிட்றோம், தூங்குறோம், போகிறோம், வர்றோம், சாதித்ததை பேசவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக நான் எப்படி வாழ்ந்தேன்றது எனக்கே தெரியும். It's about the inner victory. சமாதானம், சந்தோஷம், கம்பீரம், கனம் இதெல்லாம் லூஸ் பண்ணிட்டு நான் ஒரு டிப்ரெஷனில், தோல்வியில், வெளியில் அழகாக வந்து பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கே தெரியும். நான் மற்றவங்களை கேட்கல. இட்ஸ் ஆல் அபவுட் நோயிங் அபவுட் மை லைஃப், மை செல்ஃப். வசனம் ஏன் நிற்கல தெரியுமா? சிம்பிள் திங்ஸ். உலகம் உள்ளே வந்துச்சுன்னா வசனம் வெளியே போயிடும். உலக ஸ்நேகம் வந்தால் பிதாவை ஸ்நேகிக்க முடியாது. அவ்வளோதான். உலகம் உள்ள வந்தா பிசாசு வந்து விட்டான் என்ற அர்த்தம். என்றால் என்ன அர்த்தம்? நம்ம பொசஸ் ஆகலை, பட் வேற காரியங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறத நீங்கள் சொன்னது போல அது இருக்கும் பொழுது மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி என்றால் அது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்போ நீங்கள் பைபிள் படிக்கணும்னு பைபிளை திறந்து உட்காந்தாலும் பைபிள் ஓடாது, படித்த காரியம் ஏறாது, போர் அடிக்கும், சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்ப்போம், முடிஞ்சால் டிவியை பார்ப்போம். எத்தனை பேருக்கு புரிகிறது? நமக்கு முடிகிற விஷயம்லாம் டிவி பார்க்குறது தான். அதுக்கு பிறகு ஏன் தெரியுமா? இது ஓடாது. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், என்ன கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிதாக்கள், பிள்ளைகள், வாலிபர்களுக்குனே ஒரு நோட்டை யோவான் கொடுத்த பொழுது உலகம் பேசுகிற மாதிரியே அவர் பேசலை. சொத்து வைத்திருக்கிற பிதாக்களே, படித்த பிள்ளைகளே, வேற என்ன வாலிபரே, அழகான வாலிபரே என்றெல்லாம் பேசலை. என் பைபிள் பேசுகிற விதமே வித்தியாசம். நான் கேட்குறேன், இதில் ஜெயிக்காமல் வேறு எதில் ஜெயிக்கிறது? நம்ம தான் வாழ்ந்து பார்த்த பிள்ளைகள் தானே. மற்றவர்கள் எப்படி நம்முடைய கம்பீரத்தையும் கனத்தையும் பார்க்க முடியும்? இஃப் யூ ஆர் நாட் லிவிங் அவுட் த வேர்ட், இஃப் யூ ஆர் நாட் லிவிங் அவுட் த வேர்ட் இன் த வேர்ல்ட்.
வசனத்தை வாழ்ந்து காட்டலன்னா உலகத்தில் எப்படி வித்தியாசம் வரும்? ஆல்ரெடி அங்கேயே ஜெராக்ஸ் காப்பீஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் போய் இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியை உட்காரதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தார். நீங்கள் ஆண்டருக்காக ஒரு காப்பியாக இருக்கணுமே. ஏமே, அதனால தான் இங்கே படித்து ஏற்றுக்கொண்டதை வெளியே காண்பிக்க அழைத்திருக்கிறார். ஏமே, எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ண போகிறோம். என்னடா டைம் நமக்கு முடிந்து விட்டது. எத்தனை பேர் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது? யோவான் படித்து விட்டு வாருங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம். தொடர்ந்து நான் பேசுவேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை தேவனே நமக்கு சொன்னபடினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். நோ யுவர் டிக்னிட்டி இன் கிரைஸ்ட் மை சைல்ட். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய கனத்தை நீங்கள் அறியலைன்னா யார் வேணாலும் உங்களை கனவீனப்படுத்திடலாம். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை ட்ரேட் அவே பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய டிக்னிட்டி நமக்கே தெரியல. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லி ஏமாற்றுவதற்கு காரணம், நிரப்புவதற்கு காரணம் நம்ம லைஃப் நமக்கே தெரியல. ஆண்டவருக்குள்ளே நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டேன் என்றால் வேறு எதற்காகவும் இந்த லைஃப்பை ட்ரேடாகவே பண்ண மாட்டேன். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஏமேன். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அப்பா, என் லைஃப்பை இன்னொரு விஷயம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்று நான் தேவனாலேயே அழைக்கப்பட்டிருப்பதினாலே தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று நான் பார்க்கும்படியான கண்களை எனக்கு கிருபையாக திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாராயிருந்தாலும் சரி அப்பா, இன்டர்நெட்லையும் யூடியூப்லையும் என்னை பார்த்து சத்தியத்தை கேட்டவர்கள் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே, அப்பாவுடைய கனத்தை அவர்களுக்கு காட்டும்படியே நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் சுவாமி, ஆத்மாவிலே எவ்வளவோ கலக்கங்கள், ஆனால் வெளியிலே நாங்கள் காண்பித்துக் கொள்ளுகிற காரியங்கள் எங்களுக்கு வெற்றி அல்ல. உலகம் எங்களுக்கு காட்டுகிற காரியங்களும் சரியான வெற்றியும் அல்ல, பதிலும் அல்ல. நீர் கொடுப்பதே பதில். எங்களுக்கு வேண்டிய சரியான பதிலை சரியான நபரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்க பதிலை அனுப்புங்க ஏசப்பா. யாரையும் வஞ்சிக்க வேண்டாம். போதும் சுவாமி. எங்களுடைய தோற்றங்கள் பேச்சுகள் யாரையும் வஞ்சிக்க வேண்டாம். யாரும் எங்களை வஞ்சிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை அனுப்பும்படியே நான் கேட்கிறேன். சத்தியத்தினால் வருகிற வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ள அந்த பலத்தை கட்டவிழ்க்கட்டும் அப்பா. தேவனே, பலவான்களாய் வாலிபர்களை இழுக்க அழைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தேவ வசனம் நிலைத்திருக்கிற வாழ்க்கைக்குள் எங்களை அழைத்தீர், ஸ்தோத்திரம். நாங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எந்த ஏரியாவில் பிசாசு விழத்தள்ளுகிறானோ அந்த இடத்திலே உம்முடைய பலத்தை கட்டவிழ்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, சத்தியம் தங்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. நான் பேசுகிறேன், நான் இன்று ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். வசனம் தங்க முடியாம போராடுகிற எதிரான சிங்காசனங்கள், எதிரான எல்லா சிலைகளும் அப்பா இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகட்டும், நொறுங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். உமக்கு எங்களுக்கு இடையில் வருகிற எதிரான எந்த காரியமாகணும் ஆண்டவரே, வசனத்தில் தங்க முடியாதபடி, வசனத்தை தியானிக்க முடியாதபடி போராடுகிற எல்லா எதிரான கட்டுகளை, அரண்களை இயேசுவின் நாமத்திலே நான் சுபிக்கிறேன். இப்பொழுதே அந்த அரண்கள் நிர்மூலமாகட்டும் அப்பா. எந்த மனமேட்டிமையோ, எந்த சத்தியத்துக்கு விரோதமான சிந்தனையோ, அந்த எண்ணங்களை இயேசுவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் சிறைப்படுத்துகிறோம் இப்பொழுதே. We capture every thought of disobedience, every lofty imagination and speculation. We capture every thought right now in Jesus name and make it obedient to Jesus Christ. இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள் தெளிவாகட்டும், சமாதானம் உள்ளதா மாறட்டும் அப்பா. ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமுமாம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனும் சமாதானமும் ஒவ்வொரு சிந்தனைகளும் பிரவேசிக்கட்டும் அப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிந்தனைகள் பிரவேசிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சிந்தனையும் நீங்க தெளிவாக்குங்க. உங்க சத்தம் தெளிவாய் கேட்கட்டும் சுவாமி. சத்தியத்தை படிக்கும்பொழுது பதியட்டும். நாங்கள் அதில் நிலைத்திருக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்குள் வெளியான நிலைமையில் மாத்திரமல்ல, உள்ளான நிலைமையில ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பை, உடைய வசனத்தினால் வருகிற அந்த பாதுகாப்பை, கேடகத்தை இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் மேல் போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. We are shielded by God's power through our faith in the power of your resurrection. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே நாங்கள் உம்முடைய வசனமாகிய அந்த விசுவாசத்தால் வருகிற அந்த கேடகத்தினாலே சூழ்ந்து கொண்டு காக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. அந்த பலமான கேடகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும், வாகனங்களையும், அவருடைய வாழ்க்கையும், கூடாரத்தையும், அவருடைய களஞ்சியங்களையும், அவர்கள் சாப்பிடுகிற ஆண்டவரை ஆகாரத்தையும், அவர்கள் தண்ணீரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அகால மரணங்கள், விபத்து, வீழ்ச்சிகளை விலக்கி வையும் ஐயா. வியாதியை விலக்கி வையும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
எல்லா மகிமையும் துதியும் உமக்கே கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.